ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் நல்ல அந்த லேயர்ஸோட பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு நீங்கள் மாவு வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செய்வீங்க மாவு பிணைஞ்சிட்டு. பட் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் மாவு ஊற வச்சாலே போதும். டக்குன்னு மாவு பிணைஞ்சி சீக்கிரமாகவே வந்துட்டு பரோட்டா செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பிணைகிறதுக்கு வசதியான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம மாவு வந்துட்டு ஈஸியாக பிணைய முடியும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மாவு வந்துட்டு பிணைகிறேன். இப்போ நான் சொல்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சேர்க்குற அந்த மாவு பொறுத்த மாதிரி கொஞ்சம் குறைச்சியோ இல்லை கூட்டியோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பரோட்டா வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதனால நான் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக தயிர் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணி மாவை பிணையும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பரோட்டாவை வந்துட்டு சுட்டுடலாம். 2 மணி நேரம்லாம் ஊற வைக்கணுங்கிறதே இல்லை. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்திட்டு இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பு சுகர் எல்லாமே வந்துட்டு கரையிற வரைக்கும் இதில் நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் நம்ம போடும்போது அதெல்லாம் கரைஞ்சிரும். இதுவே நீங்கள் மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சுகர்லாம் போடும்போது என்ன ஆகும்னா சர்க்கரை அங்கங்கே நின்றும், சரியாக வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. அதனால ஃபஸ்ட்டு தண்ணியில் இதெல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மாவை கொட்டிக்கலாம். சர்க்கரை எல்லாம் தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் மாவை கொட்டிக்கலாம். மாவை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா உங்கள் உள்ளங்கையால் இறுக்கி வந்துட்டு அந்த மாவை பிணையணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக அந்த மாவு எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டான அந்த ஒரு மாவு வந்துட்டு கிடைக்கும். அதனால கையில் வந்துட்டு நல்லா இறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவை இறுக்கி பிணைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மறுபடியும் ஒரு தடவை பிணைஞ்சோம் அப்படின்னா இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மாவு நமக்கு சாஃப்ட் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாவை நம்ம பிணையணும். அப்படி பிணையும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிணைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உப்பி வந்துடும். இந்த மாவை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக இது சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு பால்ஸை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். அந்த மாதிரி தடவும் போது பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு கையில் ஒட்டாமல் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள தள்ளி நம்ம இந்த பால்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பால்ஸை ரெடி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாவில் தேவையான அளவு பால்ஸை ரெடி பண்ணிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸை வந்துட்டு ரெடி பண்ணணும். நம்ம ரவுண்ட் பண்ணி உடனே வந்துட்டு நம்ம லேயர்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா அது போட முடியாது. நீங்கள் ஒரு சைடில் தரட்டினீங்கன்னா மாவு ஒரு சைடில் போகும். அதனால் எப்போவுமே இந்த மைதா மாவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். மறுபடியும் அந்த லேயர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம பரோட்டா சுட முடியும். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மாவு வச்சு நல்லா ஒரு தடவை துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாவில் ஒட்டிட்டு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் லேயர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லேயர்ஸ் வரும். வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மாவில் இந்த பாலை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு மெலிசா திரட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு தடவிக்கணும். எண்ணெய் போட்டு தடவினாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்துட்டு பரோட்டா சுட்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து நாம் இதை மடக்கிட்டே வரணும். பாருங்க இந்த மாதிரி மடக்கிடலாம். ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மடக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் திரட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மடக்க முடியும். இந்த அளவுக்கு மடக்குனதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணணும்னா கையில் வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடணும். ட்விஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர்ஸ் இன்னுமே வந்துட்டு மெலிஸ் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே வச்சு இப்படி ஒரு அடி அடிக்கணும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கீழே இந்த மாதிரி தட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நல்லா மெலீஸ் ஆகும், அந்த லேயர்ஸ் வந்துட்டு நல்லா விரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை ரவுண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்துட்டு எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு செஞ்சிட முடியும். பட் இருந்தாலும் பரோட்டாக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்துட்டு பரோட்டா கடையில் அடிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செய்ய முடியும். அதாவது தோசை சுடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டாவை சுட்டுருவீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். அது வராது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு நம்ம வந்துட்டு ஹோட்டல்ஸில் போடுற மாதிரி அடிச்சு பரோட்டா போடுறது வந்துட்டு அதுவும் ரொம்ப ஈஸி. நீங்கள் 1-2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை அதுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு திரட்டிக்கணும். ரொம்ப மெலிசா வேண்டாம், ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக திரட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு ஒரு தடவை தேய்ச்சி விட்டுறலாம். வலது கையை கீழேயும் இடது கையை மேலேயும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுடைய அந்த லேயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாயிரும். ஸோ வந்து பரோட்டா சுடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சீரியஸாங்க தோசை சுடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பரோட்டா சுடுறது அந்த அளவுக்கு ஈஸியாயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக வந்து இந்த மெத்தடை செஞ்சிடலாம். இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த லேயர்ஸ் போட்டுட்டு அடிக்கிடணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம லேயர் எது போட்டோமோ அதை எடுத்து தான் வந்துட்டு முதல் பரோட்டாவை நம்ம திரட்டணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பரோட்டா அந்த நீங்கள் எந்த ஷேப்பில் திரட்டுறீங்களோ அந்த ஷேப்பில் ஈஸியாக திரட்ட முடியும். இதுவே நீங்கள் அந்த லேயர்ஸ் போட்டுட்டு உடனே வந்து திரட்டினீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக உங்களால் திரட்டவே முடியாது. உங்களோட பரோட்டா வந்துட்டு சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதனால எப்போவுமே பரோட்டாக்கு அந்த லேயர்ஸ் போட்டுட்டிங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரட்டணும். இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு இந்த மெலிசா திரட்டணும்னு நினைச்சாலும் திரட்டலாம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா கொஞ்சம் திக்காக இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இதை மெலிசா திரட்டணும் அப்படின்னா உள்ளெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். அதனால் கொஞ்சம் மெலிசா நான் வந்துட்டு திரட்டிக்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டுறலாம். தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். லைட்டாக அந்த கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பரோட்டா ரெடி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பரோட்டாவை இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.